கொஞ்சம் பேர் ஊட்டிக்கிறாங்க பேப்பரோட. அவங்க கல்யாணம் முடிச்சத நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் சுப்ஹானல்லாஹ். பொம்புளைய விட தெரியும் நியூஸ் பேப்பரை பத்தி. சிலாக்களை முடிக்கிற டிவிய ஹலாஸ் டிவி. என்ன நாங்க படம் பார்க்கறதுல நியூஸ் பார்க்கிறோம். நாங்க படம் பார்க்கறதுல நியூஸ் பார்க்கிறோம். கொஞ்சம் பேருக்கு இன்டர்நெட். அது இப்ப எங்கட சொசைட்டில குரூப் ஆகுது இப்ப. மாஷா அல்லாஹ். இல்ல இது நாலேஜ். நான் அவளோட தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. தேத்தனி கோப்பையை கொண்டு வச்சா ஆறி பச்சை தண்ணி ஆயிட்டா குடிச்சிருது. அது தெரிய பக்கத்தில் இருக்கிறன்றே தெரியா. கொஞ்சம் பேர் முடிச்சுக்கிற பேஸ்புக். என்ன புக்? பேஸ்புக். மாஷா அல்லாஹ். நல்ல சாமான், நல்ல சாமான். நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும். நல்ல ஒரு நெட்வொர்க் சோசியல் நெட்வொர்க், குளோபல் சோசியல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய வெப்சைட்ல பேஸ்புக் போல ஒரு வெப்சைட் இல்ல. இது குளோபல் சோசியல் நெட்வொர்க் உண்டு. இதை சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேரலாம். ஆனா யாமிச்சுக்கோங்க, பேஸ்புக் நீங்க பாவிச்சிருங்க, அவங்க ஒருத்தருக்கும் பேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா. பேஸ்புக் எப்படி வந்துச்சு அது தெரியா. பேஸ்புக் ஆரம்பிச்சது தெரியுமா? ஒருத்தன் தெரியுமா? யாரும் கைத்துக்கும் தெரியுமா? ஆனா எல்லாருக்கும் பேஸ்புக் லிங்க் இருக்கும். இருக்கக்கூடிய பேச்சுலர் எத்தனை பேருக்கு நீக்கும்? யாராவது சொல்லுங்க பாபா பேஸ்புக் ஹிஸ்டரி தான் சொல்லி. பேஸ்புக் ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரெண்ட் காணா போய்த்தா. அவன் இன்னொருத்தரோட பாஞ்சி வைத்தாள். அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவ் 10:30 மணிக்கு ஒத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு, இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறாள் என்று கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறாள் என்றதை கண்டுபிடிக்கணும் என்றதுக்கு ஒரு வாலிபன் 19 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாலிப புள்ள, அவன் பேரு இருக்குது மறந்துட்டேன். அவர் வந்துட்டு நெஞ்சாரு இப்படி ஒன்றை யோசிச்சாரு. படுத்துக்கொண்டு யோசிச்சு அடுத்த நாள் காலையில கொண்டு நெஞ்சாரு. அதை ஆரம்பிச்சாரு வேலைய. அதை எதுக்காக வேண்டி ஆரம்பிச்சாரோ அதை கண்டுபிடிச்சாரு. போயிட்டு எங்க இருக்கிற கண்டுபிடிச்சாரு. மனுஷனோட லிங்க் பண்றதுக்கு, மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் பேஸ்புக். இன்றைக்கு மிஸ்ரில் இருக்கிறார் ஒரு ஆலிம். அவரே பெரிய ஒரு மொடரேட், அதாவது மொடரேட் சொன்னா நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அம்ர் ஹாலித் என்று சொல்லி, அம்ர் ஹாலித், ஷேக் அம்ர் ஹாலித். இவர் இந்த இதைத்தான் வச்சுக்கொண்டு இந்த பேஸ்புக்கால செய்யற வேலைக்கு எப்படிப்பட்ட வேலை செய்யறார் என்றால், இன்னைக்கு முழு மிடில் ஈஸ்டும் அரபு உலகம் இவருக்கு பின்னுக்கு. எந்த அளவுக்கு பின்னுக்குன்னா ஒரு உதாரணம் கேட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அது சொன்னவர் சொன்னாரு கின்னஸ் புக்ல எழுதப்பட்டிருக்கு சொல்லி. ஆனா ஆர்டிக்கல்ல நான் பார்க்கல, டாக்குமெண்ட்ல பார்க்கல. என்ன சொன்னா 1999 1999 ஒரு ஹாலிவுட் ஒரு பாடகி வந்துட்டு, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு நாள் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுக்கிறான். இந்த டிவி ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்ட் என்னன்னு சொன்னா 2 hours 60,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேரு? அந்த 2 hours அவட நம்பருக்கு எத்தனை பேரு? 60,000 people ட்ரை பண்ணிக்கிறாங்க அவவோட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு. 60,000 பேருடைய நம்பர் டயல் பண்ணப்பட்டிருக்குது அந்த நம்பருக்கு. இது ரெக்கார்ட். சமீபத்தில் இவர் இந்த பேஸ்புக்கால செஞ்ச தாவா பிரச்சாரம் எப்படிப்பட்ட நிலைக்கு வந்து சேர்த்து சொன்னால், இவர் 2 hour ப்ரோக்ராம் செஞ்சாரு குவைத்ல. அந்த 2 hours அவரோட பேசுறதுக்கு 90,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. 90,000 பேர். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதை தாவாவுக்கு பாவிக்கும். இந்த பேஸ்புக்கால் ஏராளமான தாவத்தை கொடுக்கணும். இந்த பேஸ்புக்கால நல்லது சொல்லணும், ஒரு நல்லதை வச்சு ஆரம்பிக்கணும். ஆனா பேஸ்புக்கால் நடந்தது என்ன?
எத்தனை டிவோர்ஸ், எத்தனை டிவோர்ஸ். ஒரு பெண் வந்தா நான் ஏன் சொல்றேன்டா விளங்கிக் கொள்ள சொல்றேன். இது மனைவி என்ன செய்யறான்றதை கணவன் பார்த்துக் கொள்ளணும். இல்ல ஏத பொம்புல மிச்சம் நல்ல, உங்களோட பொம்புல மிச்சம் நல்ல, ஆனா அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். இதுதான் பிரச்சனை. உங்களோட மனைவி மிச்சம் நல்ல, அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். உலகத்துல யாருமே கெட்டு போகணும் எதையுமே செய்யல, முஷுப்புக்கு செய்யற. முஷுப்புக்கு தெரியுமா? முஷுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பாப்பேன். அதுக்கு பிறகு ஹவ்வாயு வரும். இவங்க கேட்பாங்க ஹவ்வாயு ரைட். ஒரு நாள் இவ்வளவுதான். ரெண்டாம் நாள் என்ன செய்யும்? என்ன பிரேக்பாஸ்ட்? இது என்னடா இது? இவன் கேட்பா உங்கள்ட்ட என்ன பிரேக்பாஸ்ட்? ரைட். இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டது. சரி போவீங்கன்னு சொன்னா, உதாரணம் அந்த பெண் வந்து சொன்னா, நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன், இப்ப கிட்டத்தட்ட 25 பேருடைய கையில் இந்த போட்டோ இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா இந்த 3 புள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இது எப்படி நான் ரிமூவ் பண்றது? ஒரு ஆளை பிடிச்சி அல்லாஹ் அந்த புள்ளைக்கு ரஹ்மத் செய்யணும். எங்க கலிபோர்னியாவுக்கு கலைச்சி பேசி, ஹெட் ஆபீஸுக்கு பேசி, அங்கிருந்து இது ஆட்டப்பட்டுச்சு. பி கேர்ஃபுல். தெரியாதனத்தில் இதே செஞ்சிருவீங்க. உங்களுக்கு கல்யாணம் பேசக்குள்ள கட்டத்திலேயும் கூட பேஸ்புக்ல போய் உங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க உங்களோட பேர் எங்க இருக்கிறாரு சொல்லி யாச்சும். சமூகத்துக்குள்ள, வாலிப சமூகத்துக்குள்ள ஆகப்பெரிய தொல்லை இது. ஆனா இதை வச்சு நலவு செய்யலும், ஆனா யாரும் செய்யறாங்க இல்ல. இதை வச்சு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் உருவாக்கலும். என்ன நெட்வொர்க்? என்ன நெட்வொர்க்? ஒரு இஸ்லாமிக் சொசைட்டி, ஒரு தாவா பிரச்சாரம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஆபீஸ்ல போயிட்ட உடனே முதலாவது என்ன செய்யறது? முதல் வேலை என்ன? பிசி ஆன் பண்றது. எனக்கு என்ன மெயில் வந்திருக்குது எல்லாம் செக் பண்றேன். அதுவும் ஒரு தலையங்கத்தில் பேசணும். அதுவும் சுத்த ஹராம். ஆபீஸ்ல போயிட்டு சைன் பண்ணதுக்கு பிறகு அது பிங்கரை வச்சு சைன் பண்ண சைனா இருக்கோ மேலும், அது கார்டு அடிச்ச சைனாக இருக்கோ மேலும், அது பேனா எடுத்து வச்ச சைனா இருக்கோ மேலும், அது சைனே பண்ணல. நீங்க 2 மணிக்கு 9 o'clock ஆபீஸுக்கு வரணும். உங்களுக்கு கண்டிஷன் அந்த சைன் பண்ண நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஆபீஸ் பிசியோ உங்களோட நேரத்தையோ உங்களோட இன்டர்நெட் உங்களோட மேல செக் பண்றதுக்கு பாதிக்கிறது சுத்த ஹராம். அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயிறு என்ற நரகம் உண்டாகட்டும். கூடாது. சரி, அப்ப வீட்டுல என்ன செய்யுது? இப்ப மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நீக்குது. நாங்க சொல்றோம் வெரி ஃபாஸ்ட் டெக்னாலஜி. என்ன போராடம் எல்லாம் நீப்பிக்குது. என்ன ஆகிக்குது? எடுத்துக்கொண்டு போங்க. இந்த டெவலப்காராக்கள் மொபைல்காராக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன மொபைல் நெட்வொர்க் என்ன சொல்றீங்க? என்னெல்லாமோ இருக்குது மாஷா அல்லாஹ். சரி, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஊட்டுள்ளுக்கு போகக்குள்ள ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பழக்கம் ஒன்று இருந்துச்சு. கான யுஷப்பிஷு ஃபாஹு, வாய மிஸ்வாக் செஞ்சு கொள்வாங்க. மிஸ்வாக் செஞ்சு கொண்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. மிஸ்வாக்குடைய நோக்கத்தில் ஒன்றுதான் தன்னை மூட மாற்றிடும். அப்படியே தன்னை மூட படுத்தெளிவினோட பிரஷ் பண்றோம். அந்த முகத்தில் உள்ள இது பேய்த்திடும், ஃப்ரெஷ் ஆகிடும். இதே போல வீட்டுக்குள்ள போச்ச ஃப்ரெஷ்ஷா போகும். மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப். ஹலாஸ். நோ பிசினஸ் வீட்டுக்கு. செக் ரிட்டர்ன் வீட்டுக்கு இல்ல. இல்ல பிசினஸ் பத்தி வீட்டுல பேசுறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு தீன பத்தி பேசல. எதுக்கு வீட்டுக்கு தீன் பேசுறது இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? வீட்டுள்ளுக்கு உட்கார வச்சுக்கொண்டு வார ஜமாத் எல்லாம் பள்ளி வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வார விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு பேசுறது இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிறதுக்கு விருந்தாளிகள் வருவாங்க, வஃப்துகள், அதாவது பெரிய பெரிய டெலிகேஷன்ஸ் வரும். வந்து சொன்ன சொல்லுவாங்க, பள்ளியுள்ளுக்கு உட்காருங்க, நான் பள்ளிக்கு நான் வாரேன், நீங்க ஏன் வீட்டுக்கு வருவானோ ஏன் வீட்டுக்கு வருவான். அது என் வீடு வாப்பா, அது என் வீடு. நான் சந்திக்கிற டெலிகேஷன் சந்திப்பேன் என் ஆபீஸ்ல தான், என் பள்ளியில. பள்ளி தான் ஆபீஸ்.
நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஆபீஸ்ல இருந்து வாரீங்க, சரி 6 மணிக்கு மகரிபத்தோட வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனா 4 பேர் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, மாஷா அல்லாஹ். எல்லாம் முடிச்சுட்டு போக்குள்ள புள்ள எல்லாம் தூக்கம். பின்ன வாப்பாக்கு புள்ள இல்லையா, அல்லது புள்ளைக்கு வாப்ப இல்லையா? அங்கே போது மனைவிக்கு குட்டாய் போகுது. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய போறீங்க? நோவே. மொபைல் போன் ஊட்டுள்ளுக்கு பாவிக்க வானம். நானும் பாவிக்கிறத நிப்பாட்டிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். பாவிக்க வானம். ஃபத்வா யாரு கேட்டாலும் போன்ல ஒரே ஒரு நாள் இருக்குது, மக்ரிப் டு இஷா புதன்கிழமை நான் வெள்ளவத்த பள்ளி இருக்கிற பள்ளிக்கு வாங்க ஹலாஸ். எனக்கு சரியான வெக்கமும் வார சிலாக்களை பார்த்தா சுப்ஹானல்லாஹ். ஃபத்வா கேட்கிற லாயரை சந்திக்கிறா காலையில் 8 மணிக்கு ஆபீஸ்ல போய் காத்து கொண்டிருக்கணும். அவன் எப்ப வருவானோ, அவர் எப்ப வருவாரோ தெரியாது. டேட்டன்ஸுக்கு போகணும், டாக்டர் வருவாரு. 7 மணி சொல்லுங்க பாப்போம், உங்களோட ஃபேமிலி டாக்டர் வைப்பாரு. எப்பயாவது ஒரு நாள் அவன் வீட்டுல போய் கதவை தட்டி மருந்து வாங்கிப்பீங்களா? சொல்லுங்க, எப்பயாவது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி மருந்து வாங்கிப்பீங்களா? உங்களோட ஃபேமிலி லாயர் ஒரு விஷயம் எடுக்கணும், எப்பயாவது லாயர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி எனக்கு ஒரு ஃபத்வா தாங்க கேட்டிருப்பீங்களா? ஒப்பீனியன் தாங்க கேட்டிருப்பீங்களா? ஷரியாவுடைய மார்க்கத்துடைய உலமாக்களையும் அதே மாதிரி இல்ல, அதை விட மேல ட்ரீட் பண்ணுங்க. டெலிபோன்ல கேக் கசடுத்தான் என்றாலும் என்னென்றாலும் டெலிபோன்ல கேக் கசடு என்று அவரை சொல்லிட்டே கேட்கிறாரு. அதை சொன்னா இவங்கெல்லாம் தலைபீங்கிட்டாங்க. இப்ப என்னடா உலமாக்கள் சொன்னா மட்டுமா தலைபீங்குது? லாயர் பாஷா தலைபீங்குது இல்லையோ? அவங்களோட ப்ரொஃபஷனலிசம். அது யார்ட ப்ரொஃபஷனலிசம்? அது லாயர் மாறலையா? இது உலமாக்கள். தயவு செஞ்சு சொல்றேன், இல்முடைய மக்களை கண்ணியப்படுத்துங்கோ. அப்பதான் அல்லாஹ் இல்முடைய கதவை எங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் திறந்துடுவான். கட்டாயம், வெரி இம்பார்ட்டன்ட்.